சண்முகபரணி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகம் வந்து அப்படியே அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாங்க. அப்பா கோயிலுக்கு வந்தோமே குளிச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு பொங்க வைக்கிறதுக்கெலாம் பானை கீனை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாம்னு ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சண்முகத்தோட தங்கச்சி பரணி எல்லாரும் சேர்ந்து தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியலையே, இப்போ அனாதை போல் இவ இங்கே தனியாக இருக்கா, நம்மளாம் கூட இருந்து பக்கத்தில் இருந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் தள்ளி நின்று பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வேதனைப்பட்டு இருக்காங்க பரணி. அப்புறம் சண்முக தங்கச்சி எல்லாம் பரவாயில்ல எப்படியே நல்லா இருந்தால் சரி பாக்கியம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. எப்படியோ நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும், நம்ம சண்முகமும் எசக்கியும் பழையபடி பேச ஆரம்பிக்கணும், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள பகையெல்லாம் தீரணும், கடவுளே உன்னை நம்பி தான் வந்து இது மாதிரி வேலையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், கடவுளே நல்லபடியாக வந்து பார்த்துக்கங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாக்கியம் அந்த திட்டம் எல்லாம் தவிடுபடி ஆகணும், சண்முகம் வரப்போ என்னென்ன நான் ட்ராமா செய்ய சொன்னனோ அது எல்லாம் வந்து கணக்கச்சிதமாக நடக்கணுங்கிற மாதிரி தான் சவுந்தரம் பாண்டி முத்துப்பாண்டி எல்லாரும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாண்டியம்மாலேருந்து எல்லாரும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் பொங்கல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் அப்பன்னு பார்த்து சண்முகம் வராங்க. என்ன நீ மட்டும் இருக்க, பாக்கி இருக்கிற பசங்களெல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சண்முகம். அவங்க இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, சரி எங்கேயே போயிருக்காங்க ஏது போயிருப்பாங்க பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து சண்முகத்தை வந்து அந்த திசையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுல எசக்கிக்கும் நம்ம முத்துப்பாண்டிக்கும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. கயிறை வந்து கழுத்தில் வந்து மாட்டி விட்டுட்டு பழைய தாலி கட்டினதை வந்து அப்படியே எடுத்துடுறாங்க. அந்த தாலியை வந்து தங்க செயினில் வந்து தாலி செயினில் சில பல இதெல்லாம் சேர்ப்பாங்களே அது எல்லாத்தையும் வந்து குண்டு மணி இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தாலி செயின் வந்து மாட்டி விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது மாட்டி விடுறாங்க. எசைக்கு வந்து 3 தங்கச்சிங்களையும் அதே மாதிரி பரணியும் பார்த்துட்டாங்க. தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்பாவையும் அண்ணனையும் காணுமேங்கிற மாதிரி யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கப்ப சண்முகம் ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டாங்க இந்த இடத்துக்கு. அப்படியே என்னடா அது 3 பேரும் ஏன்டா இங்கே நின்று எந்த ஃபங்க்ஷன்டா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் வந்து நிற்கும்போது நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது பரணிக்கு தங்கச்சிங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுது. பார்த்தா முத்துப்பாண்டி வந்து தாலி வந்து கட்டிட்டு போட்டு வந்து வச்சு விட்றாங்க புது தாலிக்கு. இதை வந்து பார்த்துட்றாங்க நெத்திக்கு வைக்கிறது. டேய் வெறும் பையன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சவுந்தரம் பாண்டி. அவங்க வந்து நக்கலாக வந்து பார்க்குறாங்க. அன்னைக்கு மறைமுகமாக வந்து தாலி கட்டினேன், இன்னைக்கு நேரடியாகவே தாலி கட்டியிருக்கேன், உன்னால் என்னடா செஞ்சு கிழிக்க முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி. எசைக்கு வந்து யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் எமோஷ்னலாக வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமையணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். பாசத்தினால தான் அளவுக்கு அதிகமாக கோபத்தில் இருக்காங்க சண்முகம். இதை வந்து புரிஞ்சிக்காம தான் மற்றவங்கெல்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க சண்முகத்தை வச்சு. இங்கேருந்து போகலாம், அப்போனா இது எல்லாம் உன் வேலையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சண்முகம் வந்து அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஆமாம் இல்லை உன்னை எப்படிலாம் இங்கே வர வைக்க முடியும், அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் முயற்சி பண்ணி வர வச்சுருக்கேன். சாமி விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கேன், நல்ல விஷயம் காரணத்துக்காக பொய் சொல்லலாம்ப்பா, தப்பு இல்லைப்பா, தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நடத்தி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வைகுண்டம். புள்ள பாசம் வந்துருச்சுன்னா இங்கே யார் வேணாலும் இங்கே வந்து நின்றுக்கங்க, ஃபங்க்ஷனை வந்து கோலாகலமாக கொண்டாடிக்கங்க, நான் வந்து தலையிடவே இல்லை, ஆனால் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காதீங்க, என்ன பொறுத்தளவு என் தங்கச்சி வந்து போயிட்டா அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது எசைக்கு வந்து ரொம்ப வந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. அண்ணா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுண்ணே, அண்ணா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி காலில் வந்து கதறாங்க. நம்ம 2 பேரும் வந்து தங்கச்சி அண்ணா கிடையாதா, அந்த பாசம் திருப்பி எனக்கு கிடைக்காதா, நீ தான் பஞ்சாயத்தில் என்னை அவமானப்படுத்திட்டு அந்த துண்டை தாண்டி போனியே, துண்டை தாண்டும் போது என்னம்மா சொன்னேன் உன்கிட்ட, உனக்கு எனக்கு ஒட்டு இல்லை உறவு இல்லை அப்படின்னு தானே சொன்னேன், நீ தாண்டி போயிட்ட, இனிமேட்டு வந்து உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, இனிமேட் நீ யாரோ நான் யாரோ, எனக்கு இருந்த 4 தங்கச்சி இல்லை ஒரு தங்கச்சி என்னை விட்டு போயிட்டா, அந்த தங்கச்சியை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, ஆனால் இருக்கிற 3 தங்கச்சிங்களையும் நான் நல்லபடியாக வந்து பார்த்துப்பேன், எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை உதறி விட்டுட்டு போகிறாங்க. ஏய் சண்முகம் வெறும் பைய போகிறான்டா, இப்போ நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் வந்து செயல்படுத்து, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வேக வேகமாக போய் சண்முகத்தை வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு பக்கம் எசக்கிலேருந்து ஒட்டுமொத்த குடும்பம் வந்து ஒரு 50 அடி தள்ளி வந்து நிற்கிறாங்க. சைலண்ட்டாக வந்து பேசுகிறாங்க. தங்கச்சியை மன்னிக்கக்கூடாதாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்ல விதமாக வந்து சத்தமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. இப்போ தான் தாலி பிடிச்சி கோத்து கத்தியிருக்க, என்னை கோவப்படுத்த வச்சு அந்த தாலியை வந்து இல்லாமாக்கிறாத, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சண்முகம் ஃபஸ்ட்டு எச்சரிக்கிறாங்க.
நம்ம முத்துப்பாண்டி வந்து வம்பலுக்கு தான் வந்திருக்காங்க. இது நம்ம சண்முகத்துக்கு வந்து தெரியல. அதனால வந்து அவசரப்படுறாப்புல நம்ம சண்முகம், "ஏய் என்னடா வெறும் பயலே! என்ன நினச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ தேவையில்லாம என்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்காத. கோயில்னா நீ என்ன வேணான்னு பேசுவ. நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு நினச்சியா? தோலை உரிச்சிருவேன்டா" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சண்முகம் சவுண்டாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க திட்டுறது எல்லாம் சண்முகம் கிட்ட சைலண்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. "ஆமாண்டா வெறும் பயலே, நான் அப்படி தாண்டா கூப்பிடுவேன். நான் உன்னை இப்போ என்ன கெஞ்ச வந்திருக்கேன்னு நினச்சியா? நீ என்னமோ ஓவராக வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கியே. உன் தங்கச்சியை மன்னிச்சாதான் என்ன?" அப்படின்னு சொல்லி மன்னிப்பை மட்டும் சவுண்டாக வந்து கேட்குறாங்க. "நான் எவ்வளோ அருமையாக வந்து கெஞ்சுறேன். உன் தங்கச்சி என் வீட்டுக்கு என்றைக்குமே வேலைக்காரி தான்டா. வேலைக்காரி வைக்கிறதுக்கு பதிலாக தான்டா அந்த இடத்துல உன் தங்கச்சி வச்சுருக்கேன். உன் தங்கச்சி என்றைக்கும் வேலைக்காரின்னு தான் சொல்லும்போதே, என் தங்கச்சிக்கும் எனக்கும் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அது அவளோட தலையெழுத்துங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சண்முகம். என்ன கோவப்பட மாட்டேங்கிறான். சரி அம்மாவை இழுக்க வேண்டியதான். சூடாமணி எப்படியோ வந்து உங்களை விட்டு ஓடி போயிட்டா. ஆனால் எசக்கியெல்லாம் நான் ஓடலாம் விட்டுற மாட்டேன். என்றைக்குமே அவள் என் வீட்டு வேலைக்காரி தான் அப்படின்னு சொன்னோன்னே உச்சக்கட்ட கோவத்தில் வந்தோடனே நெஞ்சிலே ஏறி போட்டு மிதிக்கிறாங்க நம்ம சண்முகம். கீழே வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாப்புல அடி அடின்னு அடிக்கிறாங்க. எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றை வந்து பாக்கி எப்போதும் போல தடுக்கலான் இருக்காங்க. பாக்கியம் போயிட்டானா வந்து காரியமே கெட்டுருமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு எசக்கி மட்டும்தான் சண்முகத்தை வந்து திட்டணும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி தீவிரமாக யோசிக்கிறாங்க. சண்முகம் கையால் அடி வாங்கட்டும். தாலி வந்து கட்ட தெரிஞ்சிச்சுல, இது அவன் பிரச்சனை. நம்ம எதுவும் போகக்கூடாது. ஏங்க சண்முகம் ரொம்ப கோவக்காரங்க. நம்ம பையனால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எசக்கி நீ மட்டும்தாம்மா போகணும். அப்போ தான் எங்கள் திட்டம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லும்போதே இரும்பு பைப் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அடிக்கலான்னு இருக்கிறப்ப எசக்கி வந்து கீழே உட்காந்துடுறாங்க. என்னை எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு இவர்கிட்ட வா, இல்லாட்டி வராத, இங்கேருந்து ஓடி போயிடு. நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன், உனக்கு எனக்கும் சம்மதம் இல்லை. அப்போனா என்ன இதுக்கு என் புருஷனை வந்து அடிக்க வர? நீ தான் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு ஆயிடுச்சுல. என் புருஷன் மேலே கை வைக்க நீ யாரும் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தமும் இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ வந்து என் புருஷனை வந்து அடிக்க வர? தேவையில்லாமல் போயிடுங்கிறாங்க. இவன் என் அம்மாவை பற்றி தப்பாக பேசிட்டான், அதனால் இவனை அடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மரியாதை கெட்டு போயிடும். மரியாதையாக இரும்பு கம்பியை வந்து கீழே வச்சுட்டு போல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு எசிக்கு வந்து நம்ம சண்முகத்தை வந்து திட்டுறாங்க. உடனே வந்து ரொம்ப சோகப்பாட்டு வந்து பின்னாடியில் வந்து போடுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம சண்முகம். அவன் வீட்டில் என்றைக்குமே நீ வேலைக்காரி தான், உனக்கு உரிமையே கிடையாது. இந்த ஜென்மத்தில் உனக்கு எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே கிடையாது. நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகம் அண்ணன் அண்ணங்கிற மாதிரி எசைக்கு வந்து கத்துறாங்க. நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குதேங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. சண்முகத்தால் இப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்து அதிகமாகிடுச்சு. சண்முகம் வந்து கண்ட்ரோல் ஆகி வேறு ஏதோ பிரச்சனை பண்ண தான் வராங்கன்னு நினச்சிருந்தா இந்த பிரச்சனையே வராத அளவு பண்ணியிருக்கலாம். இப்போ எசக்கிக்கும் நம்ம சண்முகத்துக்கும் இன்னும் விரிசல் அதிகமாகிற மாதிரி காட்டி தான் இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.